Hello friends, welcome to JSN Ari Works. இந்த வீடியோல நாம shaded buttonhole stitch எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. அத கரெக்ட்டா வச்சு அது மேலேயே ஒரு திலகம் ஷேப் டிராப் பண்ணிக்கோங்க. நீங்க அது எந்த சைஸ்ல வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த கலர்ல வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் வரைஞ்ச திலகம் ஷேப்புக்கு மேலேயே செகண்ட் அண்ட் தேர்ட் இந்த ரெண்டு ஷேப்பும் வரைஞ்சிக்கோங்க. நாம ஆல்ரெடி கற்றுக்கிட்ட லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் ரெண்டு ஸ்டிச்சையுமே இந்த ஒரே ஸ்டிச்சில் அப்ளை பண்ணுவோம். சேம் லாங் அண்ட் ஷார்ட் போட்டுக்கோங்க. லாங் அண்ட் ஷார்ட் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு, அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை செக் பண்ணிவிட்டு கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாங் அண்ட் ஷார்ட்டில் இப்போ போடுற இந்த டிசைனோடு நிறுத்திடுவோம். பட் இந்த ஷேடட் பட்டன் ஹோலில் இந்த டிசைனோடு சேர்த்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் ஆட் பண்ணிக்குவோம். எல்லா பீகாக் ஃபெதருக்கும் இந்த ஷேடட் பட்டன் ஹோல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 2 3 அகைன் 1. லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். லாங் அண்ட் ஷார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம ஆன்லைன் கிளாஸில் ப்ரொஃபஷ்னல் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே போட்டுகிட்டே வாங்க. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. 1 2 3 அகைன் 1. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ஒரு சைடு மட்டும்தான் போட்டிருக்கோம். சேம் இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹாஃப் போட போகிறோம். இப்போ 1 2 3 அகைன் 1. இந்த லாங் அண்ட் ஷார்ட்டை ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் காம்பினேஷன் எந்த கலராக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ரெண்டு கலராக எடுத்துக்கோங்க. டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, ஆரஞ்ச், க்ரீன், எல்லோ க்ரீன், எல்லோ ப்ளூ அப்படின்னு எந்த வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆரஞ்சு கூட க்ரீன் எடுத்திருக்கேன். நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போது நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ நம்பர் 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சென்டர் பார்ட்டாக பார்த்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த பட்டன் ஹோலுக்கு நம்ம ட்ராப் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திலகம் ஷேப் 3 போடாமல் 4 போட்டு கூட அதில் இந்த சென்டர் பார்ட்லேருந்து நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். இப்போ போட்டுட்ருக்க இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் நீங்கள் எந்த லென்த்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு ஸ்டிச்சஸுக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு எடுங்க. ஒரு லாக், ஒரு ஸ்டிச், அகைன் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாக், ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அகைன் மேலே. எல்லா பீகாக் ஃபெதருக்கும் இந்த ஸ்டிச் தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். என்னோடய ப்ராஜெக்ட் ஒர்க்கை இந்த வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக நான் பட்டன் ஹோல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த நூல் நிறையவே சுற்றிக்கும் இந்த ஸ்டிச்சில்னு. நூலை கரெக்டாக எடுத்து விட்டு ஊசிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள்.
இப்போ ஒரு சைடு முடிச்சாச்சு. இங்கே ஒரு என் நாட் போட்டுக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடு போட போகிறோம். சேம் அதே ப்ரொசீஜர் தான். பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ரைட் சைடு எப்படி கம்ப்ளீட் பண்ணிங்களோ அதே மாதிரி லெஃப்ட் சைடும் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த பக்கமும் முடித்த உடனே ஒரு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ஒரு திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோனை வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் ஒரு பீடு வச்சு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோடய ப்ராஜெக்ட் ஒர்க்கை பார்க்கலாம் வாங்க. மயிலோட தோகைக்கு ஃபுல்லாகவே பானி ஒர்க்கும் அண்ட் இந்த ஷேடட் பட்டன் ஹோலும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.